விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு அருணாஜேசனுடைய நீதியரசருடைய இது கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன செய்வீங்க? காவல்துறை விசாரணை நடக்கும் போது இதை சிபிசிஐடிக்கு மாத்துமா சிபிஐக்கு மாத்துமான்னு யோசிக்காம இவ்வளவு அவசரமா நீதி விசாரணை போட வேண்டிய அவசியம் என்ன? யார் கேட்டா? இப்ப விசாரணை தான் அருணாஜேசன் தலைமையில வந்துட்டு விசாரணை குழு அமைப்போம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 மணி நேரத்துல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரத பார்க்க முடிஞ்சது. எனக்கு புரியவே. ஆனா அருணாஜேசன் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த அறிக்கை இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. அருணாஜேசன் அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க அது என்ன அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னு நீங்க வந்து செஞ்சாங்களா இல்லையான்னு கேக்குறீங்க. நீங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு சம்மன் அனுப்பக்கூடியவங்க நீங்க என்ன உருவாக்க முடியும்? ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ நான் வந்து 4 விஷயம் பேசுறேன், நீங்க 4 விஷயம் பேசுறீங்க. உங்களுடைய சோசியல் மீடியா நீங்க 2 ட்வீட் போடுவீங்க, என்னங்க அராஜகமா இருக்குன்னு சொல்லுவீங்க. உனக்கு அராஜகம் உனக்கு யார் சொன்னா? இங்க வா வந்து பதில் சொல்லுனா என்ன அர்த்தம் இருக்கு? அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள். என்ன சந்தேகம்? கலெக்டரேட்டுக்கு தீ வைக்கிறவங்களை நீங்க எப்படி சமூக ஆர்வலர் சொல்லுவீங்களா? அங்க வைக்கிறவருக்கு முயற்சி நடந்துச்சா இல்லையா? கலெக்டர் அலுவலகம் தீக்கிறது சாதாரண விஷயமா? ஒரு கட்டடமா கலெக்டர் அலுவலகம்? பாராளுமன்றத்தில் தாக்கல் நடத்தும் போது நம்ம ஏன் சண்டைக்கு போனோம்? பாராளுமன்றம் இன்னொரு கட்டடம் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ பில்டிங். அது வந்து நம்முடைய இன்டெகிரிட்டி. அப்ப அதை பார்க்க நம்ம கலெக்டர் தீ பொறுத்தப்படாங்க. சமூக ஊடுருவம் எப்படி அங்க வந்து அவ்வளவு பெரிய வன்முறை நடக்கும்? எவ்வளவு பஸ்ஸுகள் எவ்வளவு குடியிருப்புகள் நிரூபிக்கப்பட்டனோ இல்லையா? எந்த போராளி நியாயமான காரணங்களுக்காக போராடுறவன் ஸ்டெர்லைட் உடைய ஊழியர் குடியிருப்புகளை போய் நிரூபிப்பான்? அவன் போராட்டக்காரனா இருப்பானா? சமூக விரோதி எல்லாம் எப்படி இருப்பான்? அப்ப அதை பத்தி பேச வேண்டாமா? அதை சொன்னதுக்காக ரஜினிகாந்த் சம்பந்தம் ரஜினிகாந்த் பாக்காசத்துக்கு நீங்க வேற முயற்சி பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க இப்படி பண்றீங்க எனக்கு புரியவில்லை. இல்ல முக்கியமான காவல்துறை தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில் அவங்க தான் உயர் பதவிகள்ல இருக்கிறாங்கிறதுக்காக அதான் நான் சொல்ல வர்றேன். ஆணையம் எந்த ஆணையம் வச்சு? ஜெயலலிதா மேல ஆணையம் வச்சிருந்தாங்க அவருடைய மரணத்துக்கு. சரி, ராஜீவ்காந்தி மரணத்துக்கு ஆணையம் வச்சிருந்தாங்க. எந்த நீங்க பாருங்க, சந்துரு அவர்கள் தலைமையில பள்ளி கல்வியில கலவரம் நடக்காம தடுக்கிறது ஒரு ஆணையம் போடுறாங்க. அது வேற. மத்திய மாநில அரசுகள் பத்தின உறவுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அது வேற. இது மாதிரியான கமிட்டிகள் வந்து ஒரு பொது பிரச்சனை, எதிர்காலத்தில் நாளைக்கு பிரச்சனை வராம பாக்குறது அப்படிங்கிறது வேற. ஆனா ஒரு குற்றச்சம்பவம், இட்ஸ் எ கிரைம். நேத்து நடந்த ஒரு குற்றச்சம்பவம். சரிங்களா? அப்ப இதற்கான காரணத்தை விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. காவல்துறை இதுக்கு ஸ்பெஷல் பிரான்ச் இருக்குது, சிபிசிஐடின்னு. இல்ல மத்திய அரசுடைய காவல்துறை இருக்கு, சிபிஐன்னு. அப்ப இந்த காவல்துறை விசாரிச்சு உடனடியாக கைதுகளை மேற்கொள்ள முடியும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். காரணம் யாரு கண்டுபிடிக்க முடியும். காவல்துறை அலட்சியமா இருக்காங்க கண்டுபிடிக்க முடியும் சொல்லும்போது நீதி விசாரணைக்கு என்ன தேவை வந்துச்சு? இப்போ என்ன முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? நேத்து பிரஸ் மீட் கேக்குறாங்க, சார் அப்படி நடக்குமா அப்படி நடக்குமா? எல்லாம் நீதியரசருடைய விசாரணைக்கு பிறகு முடியும். அப்ப காவல்துறை அதிகாரிமே யோசிப்பார்ல, நம்ம குறுக்க போனோம்னா, ஏன்னா அவங்க வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், சோ அவங்க மரியாதை கொடுக்கணும். ரிட்டையர்டு தான், புரியுங்களா? லீகல் வேல்யூ கிடையாது. ஆனா அந்த மரியாதை உள்ள இருக்குல்ல, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் நமக்கு எதுக்குப்பா பார்த்துட்டு. அப்ப இதே காவல் அதிகாரி யார் விசாரணை நடத்தணுமோ ஐஓ, அவர் வந்து அந்த நீதியரசர் பின்னாடி போயிட்டு இருப்பார். அப்ப இந்த வழக்கு தொய்யுமா தொய்யாதா? அப்ப எதுக்காக இந்த காவல்துறை விசாரணை நடக்கும் போது இதை சிபிசிஐடிக்கு மாத்துமா சிபிஐக்கு மாத்துமான்னு யோசிக்காம இவ்வளவு அவசரமா நீதி விசாரணை போட வேண்டிய அவசியம் என்ன? யார் கேட்டா? இப்ப உங்களுக்கு யார் கேட்டா? நீங்க என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா, இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு கேட்கணும். நீதிமன்றத்துக்கு அது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நாளைக்கு இந்த சம்பவம் நடக்க கூடாதுங்க தமிழ்நாட்டில் இனிமே. அப்ப நம்ம வந்து ராத்திரி இப்ப நம்ம பார்க்கணும், டாஸ்மாக்ல வந்து ராத்திரி 10 மணிக்கு மேல கிடையாது, பகல 12 மணிக்கு முன்னாடி கிடையாது, 18 வயசு கீழே வைக்க கூடாது, இந்த மாதிரி கணக்கு வச்சிருக்கணும். இத மாதிரி நீங்க கூட்டம் அப்படி போடக்கூடாது, வெளியே வைக்க கூடாது, உள்ளரங்கத்துல நடக்கணும், ஸ்பீக்கர் போட்டுக்கணும், சோசியல் மீடியால கொடுத்துடணும், அலோவ் பண்ணக்கூடாது, குழந்தைகளை அலோவ் பண்ணக்கூடாது. இப்படி நீங்க விதி போடுறதுக்கு அருணாஜேசன் கமிட்டி வச்சிருக்க நான் வரவேற்கிறேன். இந்த சம்பவம் நடந்தது எப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க சரி கண்டுபிடிச்சிட்டு இவங்க தான் காரணம் என்ன செய்வீங்க? இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு அருணாஜேசனுடைய நீதியரசருடைய இது கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன செய்வீங்க?